ஹலோ மக்களே, மே 23 சலங்கையோட ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டி இருப்பா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் ககனை மாட்டி விடுறதுக்காக சூர்யா ஒரு பெரிய ஸ்கெட்ச் போடுறாரு. ககன் அதில் மாட்டிக்கிட்டாரா இல்லையா, அதுக்கடுத்து நட்சத்திரா திருந்தினாங்களா இல்லையா, இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இங்கே முதல்ல ககன் ஆஃபீஸ்க்கு கிளம்புறாரு. நம்ம பூமி அவங்க பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு காரில் கொடுக்குறாங்க. உடனே அதுக்கடுத்து கண்டிஷன்ஸ்லாம் ஞாபகம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் ஞாபகப்படுத்திட்டு இருக்கிறாங்க. உடனே பூமி ககனுக்கு உடனே அதுக்கடுத்து அதெல்லாம் சொல்ல முடியாது போ அப்படின்னு சொல்கிறாங்க. பிரேம அப்போ நீங்கள் உங்கள் பூரணி சிவா காதல் வரைக்கும் தான் முடியும், கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொல்லி திரும்பி பிளாக்மெயில் பண்றாங்க. உடனே அதுக்கடுத்து இங்க பாருங்க, நீங்க மேல அன்பா பாசமா இப்ப நீங்க எனக்கு ஒரு ஃபிளைங் கிஸ் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி திரும்பி மிரட்டிட்டு இருக்கிறாங்க. வாசல்ல பார்த்தா சாரதாவும் பூர்ணியும் நின்று இவங்க 2 பேரும் என்னெல்லாம் பண்றாங்கன்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. உடனே அதுக்கடுத்து இவங்களும் முதல்ல ஃபிளைங் கிஸ் கொடுங்கன்றாங்க, கொடுக்க மாட்டாங்க நம்ம ககன். உடனே இப்போ கொடுக்குறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கண்டிஷன் ஞாபகம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி திரும்பி பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உடனே அவரு வேற வழி இல்லாமல் முத்தம் கொடுக்குறாரு ஃபிளைங் கிஸ். உடனே இவங்க அதை வாங்குற மாதிரி ஆக்ஷன் பண்ணிட்டு திரும்ப இவங்க கொடுக்குறாங்க. உடனே அதுக்கடுத்து அவர் போயிடுறாரு ககன். உடனே இதுக்கடுத்து இவங்க கலாய்ச்சிட்டு இருக்கிறாங்க. பூர்ணி எங்க முன்னாடி ஏதோ ஊர் முன்னாடியெல்லாம் 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி இல்ல சண்டை போடுற எலியும் பூனையும் மாதிரி சண்டை போட்டுட்டு இப்போ ரொம்ப அன்பா பாசமா பேசிக்கிறீங்க, இதுல எதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிட்டு இருக்கிறாங்க. உன்னை வைக்கப்பட்டு நம்ம பூமி ஓடி போறாங்க. இங்க நான் ரெசார்ட்ல பார்த்தா செரி நல்லா அசந்து தொங்கிட்டு இருக்கிறாங்க. நட்சத்திரம் அப்படியே ஒரு புக்கு படிச்சுட்டு இருக்கிறாங்க. பார்த்தா வச்சக்கண்ணு வாங்காம செரியவே பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவர் தூங்கிட்டு தான் இருக்கிறாரு. இப்ப நட்சத்திரம் மனம் மாறிட்டாங்களா என்னெல்லாம், என்ன மனம் மாறி அதாவது செரிய தன் புருஷனை ஏத்துக்கிட்டாங்களா அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இங்க நட்சத்திரம் அப்படியே ரசிச்சு பார்த்துட்டே இருக்கிறாங்க. அங்க சரி அதுக்கடுத்து லைட்டா எந்திக்கிறாரு. எந்திரிச்சு பார்த்தா உடனே அவங்க பார்த்தோன்னா புக்கை பார்க்குற மாதிரி உடனே இவங்க ஆக்ஷனை போடுறாங்க நட்சத்திரா. உடனே அதுக்கடுத்து சரி எந்திரிச்சு உட்காந்துடுறாரு. எந்திரிச்சு உட்காந்துட்டு என்ன நட்சத்திரா எதுக்கு என்னையே பார்த்துட்டு இருக்க அப்படின்னாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரி அப்படின்னு சொல்லி, ஏன் நான் பார்க்க கூட கூடாதா அப்படின்னு சொல்றாங்க. சரி நட்சத்திரா, அப்ப நான் இன்னைக்கே ரிட்டர்ன் டிக்கெட் போட்டுறவா ஊருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. எதுக்கு ரிட்டர்ன் டிக்கெட் போடணும் அப்படின்றாங்க. இல்ல நான் உன் கூட சந்தோஷமா இருக்கணும் தான் வந்தேன், ஆனா நீ ஏன் இப்போ உனக்கே போனோம் சரி இல்லை, அதனால நம்ம ரிட்டர்ன் டிக்கெட் இன்னைக்கே போட்டு நம்ம ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் வேண்டாம் சரி அப்படின்னு சொல்றாங்க. நம்ம எதுக்கு வந்தோமோ அதுவே இன்னும் நம்ம என்ஜாய் பண்ண தானே வந்தோம், அதுவே ஒன்றும் நடக்கல, அதுக்குள்ள இதுக்கு நீ ரிட்டர்ன் டிக்கெட் போடணும் அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டே சொல்றாங்க. உடனே இவருக்கு தலையும் புரியல வாழும் புரியல. நட்சத்திரம் நீ போட்டு குழப்புற அப்படின்னு சொல்றாரு. சரி சொல்றாரு, நட்சத்திரம் நீ போட்டு குழப்புற, இப்ப நீ என்னதான் சொல்ல வர அப்படின்னு கேக்குறாங்க. உடனே நட்சத்திரம் சொல்றாங்க இன்னுமா உனக்கு புரியல அப்படின்னு சொல்றாங்க. உடனே சீரியஸா எனக்கு புரியல நீ என்ன சொல்றேன்னு. நம்ம இங்க எதுக்காக வந்தோம், ஹனிமூனுக்கு எதுக்காக வந்தோம், என்ஜாய் பண்ண தானே வந்தோம். அப்ப நம்ம இன்னும் நீ எடுக்கிற முடிவு தான். நம்ம இங்க இருந்து சுத்தி பார்க்கணும்னா சுத்தி பார்க்கலாம், இல்ல இன்னைக்கே ஊருக்கு போய் ரிட்டர்ன் டிக்கெட் போட்டு ஊருக்கு போகணும்னா போகலாம், உன் இஷ்டம் தான். சரி இனிமேல் நீ சொல்றதுதான் நான் கேட்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே இவங்களுக்கு என்ன நட்சத்திரா இப்ப எனக்கு கரண்ட் ஷாக் வந்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்றாங்க. ஆமா எல்லாத்துக்கும் ஒரு நேரம் வரணும்ல, சரி எல்லாத்தையும் பத்தி புரிஞ்சுக்க, நீ எனக்கு கரண்ட் ஷாக் நீ என்னை எப்படி கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிட்டேன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு, இதுக்கு அடுத்து நான் மனசு மாறலன்னா நல்லா ஒரு பொண்ணே கிடையாது அப்படின்னு சொல்லி இவங்க எமோஷனலா பேசி மன்னிப்பெல்லாம் கேட்கறாங்க திருப்பியும் சரி கிட்ட. உடனே சரி இந்த கரண்ட் ஷாக் தானா, இந்த கரண்ட் ஷாக் தான் தெரிஞ்சிருந்தா நான் இது எப்போ இந்த கரண்ட் ஷாக் உனக்கு வச்சிருப்பேனே, எப்போ அப்போ மனசை மாத்திருப்பேனே அப்படின்னு சொல்றாங்க. உடனே நட்சத்திரம் சொல்றாங்க, இங்க பாரு சரி எல்லாத்துக்குமே ஒரு காரணம் வேணும், எல்லாத்துக்குமே எப்பப்போ நடக்கணும்னு ஒரு வரமுறை வேணும், அது இப்போதான் நமக்கு நடந்திருக்கு. அதனால நான் உன்னோட என் மனசார நான் உன்னோட உன்னை நான் என்னோட புருஷனா மனசார ஏத்துக்கிறேன், இனிமேல் நான் வாழ போற வாழ்வு உன் கூட தான் சரி அப்படிங்கிற மாதிரி திருந்தி ரொம்ப பேசிட்டு இருக்கிறாங்க. அதுக்கடுத்து இப்போ நான் உனக்கு இப்போ முத்தம் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. உடனே அதுக்கடுத்து சரி அப்படின்றாங்க. நான் அப்போ உன்னை கட்டி பிடிக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. சரி நான் உன்னை இப்போ தொடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க நட்சத்திரம் உடனே அதுக்கடுத்து இது தெரிஞ்சிருந்தா அந்த கரண்ட் ஷாக் எப்போ வச்சிருப்பேனே அப்படின்னு சொல்லி இவர் சந்தோஷத்துல துள்ளி குதிச்சிட்டு இருக்கிறாரு. சரி உடனே கிட்ட ரொமான்ஸ் பண்ற மாதிரி வராங்க. உடனே அந்த நேரத்துல பார்த்தா அபூர்வா மூக்கு வைத்து அபூர்வா கால் பண்றாங்க இங்க நட்சத்திராக்கு. உடனே அதுக்கடுத்து முதல்ல நீ அந்த போனை சுவிச் ஆஃப் பண்ணு, நானும் என் போனை சுவிச் ஆஃப் பண்ணி தான் வச்சிருக்கிறேன், ரொமான்ஸ் பண்ணும்போது தான் கெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இருச்சரி அப்படின்னு சொல்லிட்டு மம்மி தான் கால் பண்றாங்க. நம்ம 2 பேர் போனும் சுவிச் ஆஃப் ஆயிருந்தா அவங்க ரொம்ப டவுட் படுவாங்க, அதுக்கடுத்து ரொம்ப பயந்துருவாங்க நமக்கு ஏதோ ஆச்சோன்னு சொல்லிட்டு.
அதனால இந்த ஒரு வாட்டி மட்டும் நான் என் அம்மா கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நட்சத்திரா வந்து என்ன பண்றாங்க, அவங்க அம்மா கிட்ட கால் அட்டன் பண்ணி பேசுறாங்க. ஏய் என்னடி எதுக்குடி போன் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து அங்க இருந்து கேக்குறாங்க, உனக்கு எத்தனை நாளா நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், 2 நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், நீ போனே எடுக்கல, உனக்கு என்னதான் ஆச்சு, அங்க என்ன நடக்கு, நீ அந்த செடியை கொன்னியா இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. உடனே நட்சத்திரா வந்து சொல்றாங்க, எனக்கு என்ன, நாங்க இங்க ஹனிமூனுக்கு தான் வந்திருக்கோம், நான் இதுக்கே என்னோட புருஷனை கொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. இது புருஷனா அப்படின்னு சொல்றாங்க. இங்க மருதானிலையும் பக்கத்துல நிக்கிறாங்க, அபூர்வா பக்கத்துல ஸ்பீக்கர்ல போட்டு பேசிட்டு இருக்காங்க அபூர்வா வந்து போனை. உடனே இது உன் புருஷனா, ஏய் நீ எதுக்காக போனோன்னு விஷயத்தையே மறந்துட்டியா அப்படின்றாங்க. மம்மி இனிமேல் தேவையில்லாம நீங்க விஷயத்துல தலையிடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏய் அந்த கல்யாணம் உனக்கு பிடிக்காம நடந்தது நட்சத்திரா, மறந்துட்டியா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா எனக்கு பிடிக்காம தான் நடந்தது, அது வந்து ஊர்ல இருக்கிறவர, ஆனா இப்ப எனக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. உடனே மருதானில இங்க இருந்துட்டு, நான் அன்னைக்கே இதுக்கு தான் சொன்னேன், பஞ்சையும் திரியும் பக்கத்துல வைக்க கூடாது, நெருப்பையும் திரியும் பக்கத்துல வைக்க கூடாது, பத்திக்கும்னு சொல்லிட்டு. இப்ப பாரு நான் நினைச்ச மாதிரியே நான் சொன்ன மாதிரியே ஆயிடுச்சு, இதெல்லாம் தேவையா, இதுக்கு தான் நான் முதல்ல ஹனிமூனுக்குலாம் அனுப்பாதுன்னு சொன்னேன், உனக்கு தேவையாமா இதுல அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க உடனே சரி என்னோட மருமகனா, நாளைக்கு எங்களுக்கு குழந்தைய பிறந்தாலும் அதை நீ பாத்துக்க மாட்டியா மம்மி அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க நட்சத்திரா வந்து. உடனே அவங்க வாந்தி அடிக்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இது அந்த செரி குழந்தையா, என்ன நட்சத்திரா பேசிட்டு இருக்க, என்ன தெரிஞ்சுதான் பேசுறியா அப்படின்னு சொல்லி இவங்க இப்படி எல்லாம் வந்து செரியை வந்து விட்டு கொடுக்காம ஒரு வார்த்தையும் பேசணும்னா செரி வந்து அப்படியே கால் வந்து தரையிலே படலை. அவர் ஓடி போய் நான் உனக்கு ஏதாவது வாங்கிட்டு வரணும்னு சொல்லிட்டு ஓடி போய் பூவை பறிக்கலாம்னு சொல்லிட்டு வாசலுக்கு ஓடுறாரு. எங்க ஏதோ பூ இருக்கான்னு தேடி ஓடுறாரு. உடனே இவங்க வந்துட்டு, நட்சத்திரம் உனக்கு என்ன ஆச்சு, ஹனிமூன் போய் எல்லாத்தையும் மறந்துட்டியா மாறிட்டியா அப்படின்னு கேக்குறாங்க. மம்மி நான் ஒன்னும் மாறவும் இல்லை, ஒன்னும் இல்லை, அந்த செரி மனசை மாத்துறதுக்காக தான் நான் இப்படி எல்லாம் நல்லவளா வேஷம் போடுறதுக்காக நடிச்சுக்கிட்டு இருந்தேன், இவ்வளவு நேரம் நடிச்சு பேசிக்கிட்டு இருந்தேன், அவனை கொல்லாம நான் இந்த ஊரை விட்டு நான் வரமாட்டேன், அவனை கொண்டுட்டு நான் தனியா தான் நான் ஊருக்கு வருவேன், ஊருக்கு வரும்போது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. உடனே அதுக்கடுத்து இப்பதான் அப்புறம் இப்பதான் என் உயிரை வந்துச்சு, என்ன பயந்துட்டியா அப்படின்னு கேக்குறாங்க. உயிரே போயிருச்சுடி நீ பேசுறதெல்லாம் கேட்டு, அப்படி மட்டும் நீ அவனை புருஷனா ஏத்திருந்தா நானே அங்க வந்து உங்க 2 பேத்தையும் கொண்டுட்டு இங்க வந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி அப்புறம் வந்து சொல்றாங்க. உடனே அதுக்கடுத்து சரி மம்மி அவன் வந்துட்டான், நான் போனை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி போனை கட் பண்றாங்க. உடனே பாத்தீங்களா என் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மருதானி கிட்ட கெத்து காட்டுறாங்க. என் பொண்ணு எப்படி என்னோட வளர்ப்பு, அப்புறோட வளர்ப்பு தப்பாகுமா இல்ல அப்புறோட பொண்ணு தான் தப்பாவாளா, எப்படி பிளான் பண்ணி எப்படி அடிக்கணும்னு அவளுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அவரை வந்து ரொம்ப ஆசையா, இல்ல நட்சத்திரம் உனக்காக நான் என்ன வேணா கொண்டு வந்திருக்கலாம், இங்க எதுவுமே எனக்கு கிடைக்கல, இந்த ஒரே ஒரு பூ தான் கிடைச்சது, இந்த ஒரே ஒரு ரோஜா பூ எடுத்துட்டு வந்து இதுலதான் என்னோட ஒட்டுமொத்த காதல், என்னோட ஒட்டுமொத்த அன்பு எல்லாமே இதுலதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை அவங்களுக்கு கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு இப்ப நான் அவங்க கிட்ட ரொமான்ஸ் பண்ணலாமான்னு கேக்குறாங்க, நான் உனக்கு முத்தம் கொடுக்கலாமா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே முத்தம் கொடுக்கறதுக்கு கிட்ட வராங்க. சரி உடனே அதுக்கு அடுத்து ஐயோ சரி நமக்கு கல்யாணம் ஆகி நான் ஃபர்ஸ்ட் நைட்டே நடக்கல, நான் இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் நைட்ல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அவங்களை தள்ளி விட்டுறாங்க. உடனே தள்ளி விட்டுட்டு உடனே இது வந்து டே இல்ல, சரி நம்ம இன்னைக்கு நைட்ல தானே ஃபர்ஸ்ட் நைட்ல இருக்கோம், நம்ம வந்து வெளியே போய் ஊரெல்லாம் சுத்தி பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க என்ன பிளான் போட்டிருப்பாங்கன்னா, அப்புறம் கிட்ட என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இங்க ஒரு மலை மேல சுத்தி பார்க்க கூட்டிட்டு போற மாதிரி கூட்டிட்டு போய் மலையில இருந்து செரியை தள்ளி விட்டு கொள்றதுதான் இவங்களோட பிளானு. இவங்க உடனே வா சரி நம்ம இங்க சுத்தி பார்க்க தானே வந்திருக்கோம், நம்ம இன்னைக்கு டே ஃபுல்லா நம்ம எங்கேயாவது வெளியே போய் சுத்தி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ எனக்கு நீ எங்க போனன்னு மட்டும் சொல்லு, நான் உன்னை எங்கனாலும் கூட்டிட்டு போற நட்சத்திரம். சரி வந்து இவங்க தெரிஞ்சிட்டாங்க, உண்மையாவே மனசு மாறிட்டாங்க அப்படின்னு நினைச்சு ரொம்பவே சந்தோஷத்துல வந்து, நான் உன்னை எங்க வேணாலும் கூட்டிட்டு போற நட்சத்திரம், வா நம்ம போய் சுத்தி பார்க்கலாம் இந்த ஊர்ல நான் உன்னை எந்த இடத்துக்குனாலும் கூட்டிட்டு போறேன்னு சந்தோஷமா இவர் வந்து வெளியே கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறாரு. இங்க பார்த்தா நடு ரோட்ல ஒரு பொண்ணு இருக்கிறாங்க. அந்த பொண்ணு வந்து இது வரைக்கும் புது பொண்ணு யாரும் இல்ல, இது ஒரு புது பொண்ணு நிக்கிறாங்க. அவங்க கிட்ட 2 ரவுடிங்க வந்து காரை நிப்பாட்டிட்டு வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து வலுக்கட்டாயமா உடனே அந்த பொண்ணு வந்து செருப்பு பிஞ்சிரும்டா என்னடா பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது 2 ரவுடி பசங்க வந்து அந்த பொண்ணு கிட்ட வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த பொண்ணு வந்து சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. ஒழுங்கு அந்த இடத்த விட்டு போயிருங்கடா, நீங்க யாருன்னே தெரியாது, செருப்பு பிஞ்சிரும், என்னடா ஒரு பொண்ணை தனியா ரோட்ல நிக்க விட மாட்டீங்களா அப்படி இப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து சண்டை போட்டுட்டு இருக்க அந்த ரவுடி கிட்ட. ஏய் என்ன நீ அழகா இருக்குன்னா ரொம்ப திமிரா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடிங்க வந்து அந்த பொண்ணு கிட்ட வந்து தகராறு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்கடுத்து கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. அதுக்கடுத்து வலுக்கட்டாயமா அந்த பொண்ணை கடத்திட்டு போகலான்னு பாக்குறாங்க. உடனே அதுக்கடுத்து அந்த பொண்ணு விடுங்கடா இதே யாரா நீங்களா விடுங்கடா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு தப்பிக்கிறதுக்காக ரொம்ப வந்து போராடுது. கடைசியில தப்பிக்க முடியல. அதுக்கடுத்து வலுக்கட்டாயமா என்ன பண்றாரு, கார்ல தூக்கி போட்டுடுறாங்க. கார்ல தூக்கி போட்டுட்டு ஏய் இவ இன்னைக்கு சரியான ஆளுதான் நமக்கு கிடைச்சிருக்கு வாடா அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுக்கலான்னு போறாங்க. அப்ப பார்த்தா நம்ம ஹீரோயின் ககன் அப்படி மாசா வராரு. வந்துட்டு அதாவது அந்த டோரை க்ளோஸ் பண்ண போவாங்க. அந்த நேரத்துல வந்து டோரை வந்து இறுக்கி பிடிச்சிப்பாரு. அப்படி இறுக்கி பிடிச்சிட்டு ஹீரோ மாதிரி என்னடா ஓய் டே உனக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லை, நீ யாருடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடி வந்து நம்ம ககன் கிட்ட கேக்குறாரு.
எவ்வளவு தைரியம் இருந்தா பட்டப்பகல்ல ஒரு பொண்ணு கிட்ட இப்படி தப்பா நடந்துப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ககனுக்கு வந்து பொண்ணுங்க கிட்ட சண்டை பண்ணணும். உடனே ரொம்பவே கோவம் வந்துடுது. உடனே அவனை பழிவாங்க, அவனை போட்டு அடி அடின்னு சொல்லிட்டு அந்த அடியால போட்டு 2 ரவுடியும் போட்டு அடி அடின்னு அடிக்கிறாரு. உடனே அந்த அடியாலும் வந்து நம்ம ககனை அடிக்க வர மாதிரி கிட்ட வராங்க. உடனே அதுக்கடுத்து 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டுக்கிறாங்க. ககன் வந்து அந்த 2 அடியாலையும் போட்டு அடி வெளுத்தெடுத்து அப்படி என்னது உயிரை மட்டும் விட்டுக்கிட்டு அந்த அடி அடிச்சிடுறாரு. உடனே இந்த பொண்ணு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இந்த நேரத்துல பார்த்தா எஸ்ஐ சூர்யாவோட கார் அங்க இருந்து தூரத்துல இருந்து வருது. அவரு சும்மா நார்மலா ஏதாவது கிடைச்சாலே விட மாட்டாரு. அதுவும் நம்ம ககன் கையில கிடைச்சா அவருக்கு அல்வா கிடைச்ச மாதிரி. அதுவும் இல்லாம ககனை பழி வாங்கணும், அவனை கொல்லணுங்கிறதுதான் அவரோட மெயின் டார்கெட்டே. அவர் கையில வந்து இப்ப ககன் வந்து மாட்டிக்கிட்டாரு நல்லாவே. உடனே அதுக்கடுத்து என்னடா இங்க பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ககன் சட்டையை பிடிக்க வர்றாரு எஸ்ஐ சூர்யா. உடனே அதுக்கடுத்து சார் இங்க பாருங்க, இந்த பொண்ணுகிட்ட இந்த 2 பசங்க வந்து இந்த ரவுடிங்க வந்து பிரச்சனை பண்ணி வலுக்கட்டாயமா கார்ல இழுத்துட்டு போய் கடத்திட்டு போகலான்னு பார்த்தாங்க, கிட்னாப் பண்ண பார்த்தாங்க. நான் தான் வந்து இந்த பொண்ணோட உயிரை காப்பாத்தினேன், நான் அவங்கள அடிச்சேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே எஸ்ஐ சூர்யா சொல்றாரு, இங்க பாரு, அடிக்கிறதுக்கோ தண்டனை கொடுக்கறதுக்கோ நீ யாருடா முதல்ல? அதுக்கு தானே போலீஸ்ன்னு நாங்க இருக்கோம். நீ என்ன பிரச்சனைனாலும் என்கிட்ட தானே வந்து சொல்லியிருக்கணும். நீ யாரு முதல்ல? ஏன் நீயே கிட்னாப் பண்ணிட்டு அவங்க மேல பழிய போடுறியா அப்படின்னு சொல்லி இவங்க வந்து சொல்றாங்க. உடனே ககன் மேல பழிய போடுறாரு அந்த எஸ்ஐ சூர்யா வந்து. ஆனா இது எல்லாமே பார்த்தா இந்த எஸ்ஐ சூர்யாவோட பிளான் தான். இந்த பொண்ணை ரெடி பண்ணது, அதுக்கடுத்து வந்துட்டு இந்த அடியால செட் பண்ணது எல்லாமே வந்து எஸ்ஐ சூர்யாவோட வேலை தான். இவன் வந்து இப்ப வலுக்கட்டாயமா ககனை தூக்கி போலீஸ் ஸ்டேஷன்ல போட்டு அடின்னு அடிச்சு கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போய் இவனுக்கு வந்து வாழ்க்கை ஃபுல்லா ஈவ்டீசிங் தண்டனை வாங்கி கொடுக்கணுங்கிறதுக்காண்டி தான் இந்த பொண்ணு எல்லாத்தையுமே செட் பண்ணி இந்த எஸ்ஐ சூர்யா பண்ணியிருப்பாரு. உடனே அதுக்கடுத்து அவர் தெரியாத மாதிரியே ககன் கிட்ட, அப்படியா, உனக்கும் இந்த பொண்ணுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, அப்ப நீ இந்த பொண்ணை கடத்தல அப்படிதானே அப்படின்னு கேக்குறாங்க. உங்களுக்கு சந்தேகம் இருந்தா நீங்களே அந்த பொண்ணு கிட்ட கேட்டு பாருங்க, நான் இதுக்கு போய் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ககன் சொல்றாரு. உடனே எஸ்ஐ சூர்யா வந்துட்டு அந்த பொண்ணை பார்த்து, யாரும் உன்னை கிட்னாப் பண்ண வந்தா, இங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே அந்த பொண்ணு ககனை கை காட்டுது. இந்த ஆள் தான் என்னை கிட்னாப் பண்ண வந்தாரு இந்த கார்ல, இவங்க 2 பேரும் என்னை காப்பாத்துதான் சார் வந்தாங்க, இவர் யாருன்னே தெரியாது, என்கிட்ட வந்து அவர் ரொம்ப தப்பா நடந்துகிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ககன் மேல பழிய போட்டுடுறாங்க அந்த பொண்ணு. உடனே அதுக்கடுத்து இப்ப தெரிஞ்சு போச்சுடா, இப்ப இதுக்கு என்னடா சொல்ல போற அப்படின்றாரு. உடனே ககன் வந்து புரிஞ்சுக்கிறாரு, இது எல்லாமே உன்னோட பிளான் தான் எனக்கு தெரியுது சூர்யா அப்படின்னு சொல்றாங்க. வா வா வா, சூப்பரா கண்டுபிடிச்சிட்டியா ஒரு வழியா? ஆமாடா, இது என்னோட பிளான் தான், வா இனிமேல் உனக்கு நரகனா என்னன்னு நான் காட்டுறேன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ககன் கையில விலங்க மாட்டி அப்படி சட்டையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வந்து இங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வண்டியில ஏற்றி கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்து இவங்க உள்ள வந்து இந்த கான்ஸ்டபிள் கிட்ட சொல்றாங்க, இங்க பாருங்க, அந்த பொண்ணு கிட்ட கம்ப்ளைண்ட் வாங்குங்க, இந்த ஊரோட பெரிய தொழிலதிபர் வந்து ஒரு பொண்ணை கடத்தினாங்கன்னு சொல்லிட்டு நாளைக்கு பேப்பர்ல எல்லாம் நியூஸ் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கம்ப்ளைண்ட்டை முதல்ல எழுதுங்க, இவனை முதல்ல போட்டோ எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் இவன் கையை காலை கட்டி போடுங்க, போலீஸ் அடினா எப்படி இருக்கும் அப்படின்னு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்ஸ்டபிள் கிட்ட அந்த பொண்ணு கிட்ட முதல்ல எல்லா இதுவும் டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே ககனால இனிமேல் எதுவுமே பண்ண முடியாது, எல்லாமே அவருக்கு எதிராக இருக்கு, எந்த ஆதாரமும் இல்லை, அந்த பொண்ணு வேற இந்த மாதிரி என்ன அந்த பொண்ணு தான் கடத்துச்சு, இவர் தான் கடத்தினாருன்னு சொல்லிட்டு எல்லாமே மாத்தி மாத்தி சொல்லிருச்சு. இதுக்கு அடுத்து வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டு ககனும் வேற வழி இல்லாம போலீஸ்குள்ள அப்படி அந்த கூண்டுக்குள்ள போறாரு. உடனே அங்க வந்து அவர் கையில இருந்து அந்த இதெல்லாம் கலட்டிட்டு அப்படி சேர்ல கட்டி வச்சு அவங்க ககனை வந்து அடி விழுத்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டபிள்லாம் வந்து கை காலை ஃபுல்லா கட்டி போட்டுட்டு இருக்கிறாங்க. உடனே இங்க சூர்யா வந்து இவரோட கேபினுக்கு வந்து சந்தோஷத்தின் உச்சிக்கு போறாரு. அதாவது, நான் பல நாளா நினைச்சுக்கிட்டு இருந்தேன்டா உன் சாவியான் கையில தானு, ஆனா இப்ப நீயே வந்து நான் போட்ட ஸ்கெட்ச்ல வசமா மாட்டிக்கிட்ட, இனிமேல் உன்னால இந்த ஜென்மத்துக்கும் இந்த போலீஸை விட்டு இந்த ஸ்டேஷனை விட்டு வெளியவே போக முடியாதுடா, உனக்கு தண்டனை வாங்கி கொடுத்து காலம் ஃபுல்லா உன்னை ஜெயில தள்ளுறனா இல்லையான்னு மட்டும் பாருடா, ஏனனையா கொள்ற அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து இந்த மாதிரி இவரை பழி வாங்கணும் அப்படின்னு நினைச்சு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாரு. உடனே அந்த பொண்ணு வந்து இவர் தான் என்ன கிட்னாப் பண்ணாரு அப்படிங்கிற போது எல்லா கம்ப்ளைண்ட்டையும் எழுதி கொடுத்துருது அந்த கான்ஸ்டபிள் கிட்ட. உடனே அதுக்கு அடுத்து எஸ்ஐ சூர்யா வந்து அந்த பொண்ணு மீட் பண்ண வராங்க உள்ள வந்து. உடனே எஸ்ஐ சூர்யா சொல்றாரு, இங்க பாரு, நீ கம்ப்ளைண்ட் இப்ப கொடுத்துட்ட, இதோட மட்டும் விட்டுறாத, நாளைக்கு ஹியரிங் வந்து கோர்ட்ல வரும், நான் எப்போன்னு சொல்றேன், ஊருக்கெல்லாம் நீ எங்கேயும் போயிடாத, ஹியரிங் வந்து கோர்ட்ல வரும், நீ கோர்ட்ல வந்து சாட்சி சொன்னாதான் இன்னும் இது வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகும், நீ கோர்ட்ல வந்து இதே மாதிரிதான் நீ சொல்ற அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கிட்ட வந்து மிரட்டுறாங்க. உடனே அந்த பொண்ணு வந்து, ஓகே சார், கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி சொல்லிடுவேன் சார், நான் எங்கேயும் போக மாட்டேன், கண்டிப்பா நான் கோர்ட்ல வந்து நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே இவருக்கு வந்து ஒரே சந்தோஷம், எல்லாமே நான் பிளான் போட்ட மாதிரி ஆயிடுச்சு, இவனை இனிமேல்
அடிச்சு கொலை பண்ணாலும் இங்க யாரும் கேட்க முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு இவர் ரொம்ப சந்தோஷத்தின் உச்சிக்கு போறாரு. இதுக்கு அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத நம்ம பாட்டு வீடியோல பார்க்கலாம். அண்ட் நட்சத்திரா வந்து அந்த மலைக்கு கூட்டிட்டு போய் செடியை வந்து தள்ளிவிட போறாங்களா, இப்ப பூமிக்கு இந்த இதை வந்து எப்படி நிரூபிக்க முடியும், அங்க பார்த்த சாட்சியும் எதுவும் இல்லை, கேமரா சாட்சியும் எதுவும் இல்லை, ககனை எப்படி வெளியெடுக்க போறாங்க, இல்ல ககனை இவர் ஏதாவது பண்ணிடுவாரா, சுட்டு கொன்றுவாரா, இதுக்கடுத்து என்னெல்லாம் நடக்க போகுது, எஸ்ஐ சூர்யா எப்படி ககனை பழி வாங்க போறாரு, இதெல்லாம் நம்ம வந்து பார்ட் வீடியோல கண்டிப்பா பார்க்கலாம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டி இருக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க தாட்ஸ் என்னன்னு கண்டிப்பா நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அந்த ஹை பட்டன் அப்படியே தட்டி விடுங்க. தேங்க்யூ மக்களே, நன்றி, நாளை சந்திக்கிறேன், பாய்.